நாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் அந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றியை பெரிதாக சொல்லி காட்டுறான். ஏன்னு சொன்னா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு, இன்னும் ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நான் தான் கடவுள், நான் தான் இந்த உலகத்திலே பெரிய கடவுள், என்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு கொடுமூலனாக இருந்தான். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய மக்களை இன்னும் தம்முடைய சமூகத்தாரையும் கூட்டிட்டு அந்த கடல் பகுதிக்கு வராங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறுதியினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வெற்றியை தருகிறார். அதை நாம் நோக்கமாக வைத்துத்தான் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா நோன்பை இன்ஷா அல்லாஹ் நாம நோக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? ஏன் அப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவங்க 2 பேரும் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்கள். அவங்க என்ன பண்றாங்க? அதாவது கர்பலா என்னும் ஒரு இடத்துல போர் நடக்கும் பொழுது அங்கே அவர்கள் மரணிக்கப்படுறாங்க. அப்போ அந்த தினம் எந்த தினம் அப்படின்னா, இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் தான் அவங்க மரணிக்கிறாங்க. அப்போ அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த ஷியா முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? அந்த தினத்தை அவர்கள் இறந்து போன அந்த தினம் என்று துக்கம் கொண்டாடும் வகையில, துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில அந்த மாதத்தை அமைச்சுக்கிறாங்க. ஆனா அது சரியா? அது சரியில்லை. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அவங்க? இறந்து போனவர்களுக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை வெளிப்படுத்த கூடாது. நாங்கள் தடுக்கப்பட்டுள்ளோம். ஆனால் கணவன் இறந்த பின் அவங்க மனைவி இருக்காங்கல்ல, ஒரு கணவனை இழந்துடுறாங்க ஒரு பெண். அந்த மனைவி 4 மாதம் 10 நாட்கள் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்திக் கொள்ளலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்கு. நார்மலா ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா 3 நாட்கள் தான் அவங்களுக்கு துக்கம். ஆனால் அதே ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கான துக்க நாள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 4 மாதம் 10 நாட்கள். அதுலயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அப்படி 4 மாதம் 10 நாள் அப்படின்னு வச்சிருக்கான்னா அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. அதுலயும் ஒரு சயின்ஸ் வெளியப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு பயான்ல நான் சொல்றேன். ரசூலா நமக்கு கட்டளை இடுறாங்க. அப்போ அதாவது இந்த நாட்கள்ல அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது? சுர்மாவோ, இன்னும் அலங்கரிச்சுக்கிட்டோ, இன்னும் நறுமணம் பூசிக்கிட்டோ, இன்னும் சாயமிட்டுக்கிட்டோ, இப்படி அந்த அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது? தன்னை அவங்க அலங்கரிச்சுக்க கூடாது. இன்னும் அணிகலன்கள், ஆடைகள் இப்படி எதுவும் தன்னை வைத்து அலங்காரம் பண்ணிக்க கூடாது. மேலும் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு பெண் கணவரை இழந்துட்டா என்ன பண்ணணும்? சாதாரணமாக ஒருவரை நம்மளோட குடும்பத்துல இழந்துட்டா என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலா சொன்னதாக இந்த உம்மு அதியா என்ற அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குது? ஒருவர் மரணிச்சிட்டாங்க அப்படின்னா 3 நாட்கள் தான் நாம அந்த துக்கத்தை வெளிப்படுத்தணும். அப்போ ஹுசைன் அவர்களும் கொல்லப்பட்ட அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த 3 நாட்கள் தான் அந்த சோகம் அந்த காலகட்டத்தோட முடிஞ்சிடுச்சு. அதை அவர்கள் அந்த குடும்பத்தாரும் சரி, இன்னும் மற்றவர்களும் சரி பொறுமையாக தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்நாளை அடுத்தடுத்து சகஜமாக அவங்க குடும்பத்தார்கள் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருடமும் அவர்கள் இறந்த நாளை எடுத்து வைத்துக் கொண்டு வருடமும் அந்த அவர்கள் இறந்ததற்காக துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தா முழுக்க தவறான ஒரு செயல். ஏன்னு சொன்னா மாற்று மதத்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த இறந்த நாளை வருடம் நினைத்து அதற்காக படையல் இடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஷியாக்கள் இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அதாவது அதை புதுப்பிக்கும் வகையில என்ன பண்றாங்க? இந்த விஷயத்தை செய்து கொண்டே இருக்காங்க. ஆனால் இப்படி செய்யக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் தடுக்குது. இதுவெல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே இந்த ஷியா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அனாச்சாரமாக இருக்கு. உங்கள் பகுதியில இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. எவ்வளவு நாள் கடந்துடுச்சு, எவ்வளவு வருடம் கடந்துடுச்சு, வருடம் அவர்கள் என்னைக்கோ இறந்துட்டாங்க. அதற்காக இன்னைக்கு வருடமும் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில அவங்களுடைய செயல் அமர்ந்திருக்கு. இது பித்தத்தான காரியம் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள் இன்ஷா அல்லாஹ்.